அப்படியே வந்து ஐயா வந்து பிடிச்சி காட்டுற பாருங்க அப்படின்றது. இது வந்து நல்ல பெருசா வந்துட்டு பைத்த பிஞ்சில் இது வந்து முத்திட்டு பைத்தங்க பாத்தீங்கன்னால தெரியும். எப்படி பெருசா வந்துட்டு. இது வந்து நாளைக்கு 1000 இல்லைன்னா முத்திடும். கட்டாயம் வாஞ்சி ஆகணும். ஆயாட்டி முத்திடும். ஆயாட்டி இந்த லாஞ்சி மாட்டு வைக்க வேண்டிய மாட்டுக்கு வைக்க வேண்டிய துபாய் பூசணிக்கா மாட்டுக்கு வைக்கிற மாதிரி இந்த பருத்து அந்த ஆகும். எவ்வளவு காலம் இந்த இதுல இப்ப ஐயா பருவத்துல எத்தனை மாதம் வந்து காய்க்க வலிக்கிட்டது? 55 நாள் அப்படியே காய் 55 நாளா காய்க்க வலிக்கிட்டது. 55 நாளா காய்க்க வலிக்கிட்டு. இது இப்ப எத்தனை ஆச்சல் ஆஞ்சிட்டியல்? 3வது ஆச்சல் ஆஞ்சிட்டு. 3வது ஆச்சல் ஆஞ்சிட்டியல். இப்ப பாருங்க இங்க பிஞ்சல் எங்க இருக்கோ பிஞ்சு பிடிச்ச இப்பான ஆரம்பம் குறைவா தான் இருக்குங்க. இப்பான ஆரம்பம். ஆனா ஆரம்பத்துல இதே என்ன நோய் என்ன வந்திருக்கு புதுசா? ஒரு மஞ்சள் குருத்து நோய். மழை தொடர்ந்து மழை பெய்யும். தொடர்ந்து மழை பெய்யுது. கட்டினா வந்து விழாதான் பாருங்க. இல்லையான்னு சொன்னா இது வந்து பாறை விழுந்துருவேன். இந்த பாறை மரம் சளி. பாறை மரம் சளி. பாறை மரம் சளியுமா பாருங்க. அதுல வந்து பாறை மரம்னா சளிஞ்சிடாக்கு பாருங்க. பாக்க கைத்தி அறுத்து போடுது. இங்க இதுல பாருங்க கொஞ்சம் கயிறு அறந்துடாக்கு. இதுதான் ஐயா வந்து சொல்றாரு. இப்ப இது வந்து அந்த மேல காட்டி கிடந்தது பாறை மரம்னா வந்து கயிறு வந்து அறுத்து போடுது. வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாப்போம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வரணி குடாமி எல்லாம் நிற்கிறேன். என்னத்துக்காண்டின்னு சொன்னால் இன்றைய வந்து பைத்தங்காய் தோட்டத்தை வந்து பேரட்டில் வந்து வந்திருக்கிறேன். இப்போ பாருங்க கொஞ்சம் வந்து குரங்கு வந்துட்டு ஐயா வந்து கொட்டிலேருந்து ஆடிக்கொண்டு அங்கே கைத்த பிடிச்சிருக்க சத்தங்களுக்கு பாருங்க குரங்கு வந்துட்டு அங்கால. இப்போ வந்து அங்கே வந்துட்டு பார்த்தா இப்போ பைத்தங்காய் வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வரணி குடம்பி எல்லாம் நிற்கிறோம். என்னத்துக்காண்டின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பைத்தங்காய் வச்சிருக்கிறார். அதே சமயம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வச்சிருக்கிறார். இப்போ வந்து இந்த ஐயாண்ட தோட்டம் ஏற்கனவே நீங்கள் வந்து முதல் காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இவற்ற வரணிக்கு வந்து கூட வந்து குடம்பியனுக்கு வந்து பைத்தான் வந்து அதிகமாக வச்சிருக்காரு. என்னத்துக்கான வணக்கம் ஐயா, என்னத்துக்காண்டி ஐயா அதிகமாக பைத்தை வந்து செய்கிறேன்? நீங்கள் பூட்டி தர பயம் இல்லை. வெள்ளம் போடாது. வெள்ளம் போடாது. வெள்ளத்துக்காண்டி தான் மெயினா நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம். இப்ப இனி வந்து மழை வந்து குறைவு தானே? ஊருக்கு எங்க வீட்டு பக்கத்துலயும் செய்றீங்க, அங்கேயும் தர செய்றீங்க. அதுவும் இப்படி பெரிய காணிக்க செய்றீங்களா? இல்ல 6 வரப்பு கிடாக்கு. இப்போ வந்து ஐயா வந்து வீட்டுக்கு பக்கத்துல 6 வரப்பு காணிடாக்காம அதுக்கே வந்து தோட்டம் செய்யறாராம். அதுக்கு என்னென்ன பயிர் வச்சிருக்கீங்க? அதுக்கு இந்த மற்ற கருமிளாய்க்கு மற்ற செத்தல் இடிக்கிற மிளகாய்க்கு பச்சை மிளகாய் நிக்குது. ஐயா வந்து வீட்டு பக்கத்துல வந்து கரை மிளகாயம் வச்சிருக்காராம், செத்தல் மிளகாயம் வச்சிருக்கிறாராம். இப்ப இதுக்கு வந்து இந்த முறை நான் பழமையா வரைக்க வந்து தக்காளி நீங்க இதுக்கு வந்து வைக்கிறேன் அங்க இந்த முறை இதுக்கு வச்ச நீங்க ஒரே பக்கம் 5 இந்த முறை இது வந்து எல்லாம் பட்டு முடிய அங்க செய்யற இஞ்ச பட்டுட்டு அப்புறம் அங்க செய்யற. அப்ப இது தரை ஆற விடுறது அப்புறம் தேவையில்லை. ஐயா என்ன சொல்றான்னு சொன்னா முதல் வந்து இதுக்க செய்யறதாம். இதுக்க செய்து இது வந்து எல்லாம் பட்டு கொண்டு போற கட்டத்துல வந்து இப்ப தக்காளி எல்லாம் ஆஞ்சு ஓயிர கட்டம், அதே மாதிரி பைத்தாங்க ஆஞ்சு ஓயிர கட்டத்துல வந்து ஃபுல்லா வந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அங்க செய்யறதா அவர்கிட்ட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தரைக்கு செய்யறதா. இது நீங்க வந்து இப்ப பைத்தேண்ட ஆரம்பத்துல இருந்து என்ன மாதிரி வைக்கிறது, என்ன மாதிரி அந்த ஆரம்ப கட்டத்தை சொல்லுங்க எப்படி வைக்கிறேன்னு சொல்லி. இது அளவை போட்டுட்டு மம்பட்டியால குழி வெட்டி போட்டு அதுக்கு கொஞ்சம் எரு போடணும். அதில் உரம் போடணும். ரெண்டும் போடணும் போட்டு வச்சு போட்டு கையால தூத்து சின்ன பாத்தி பிடிச்சி 3 வட்டை இல்லை 4 வட்டை விதையை சாப்பிட்டு விட்டா சரி. இப்போ சார வண்டி வரும். சாரி போட்டு தான் தடி கட்டும். விதை வந்து இப்ப நீங்க விதை நட்டு இப்ப கண்டாவிக்கீங்க இல்ல விதையா நடுறீங்க? இது விதையா தாக்கு. விதையை தாட்டு இப்ப எத்தனை நாள்ல முளையலும்? 5 நாள்ல முளையலும் போயிடும். இப்ப இப்படி வந்து காய்க்கிற பருவம் வந்து எத்தனை நாள்ல வந்து? சரியா 40 நாளையில காய்க்கும். சரியா 40 நாளையில காய்க்கும். இப்ப காய்க்க வலிக்கிட்டா எத்தனை மாதத்துக்கு நீங்க இதுல வந்து பைத்தங்க காய வலிக்கிட்டு? 2.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்துல 500 ரூபாய் தொடர்ந்து ஆகலாம். இப்ப இந்த முறை என்ன மாதிரி பைத்தங்காய் இப்ப கிலோ என்ன விலை போகுது சந்தை கிடைக்கும்? இப்ப 100-120. அதுக்கு மேல் 400. இப்போ வந்து 500 ரூபா வித்தம் இருக்கு. இப்போ வந்து ஆரம்பத்துல வந்து பைத்தங்காய் வந்து 500 ரூபாவோட வித்துருக்குதான். இப்ப ஐயா கொடுக்க வந்து 400, 420, 425 அப்படி போனதாம். இப்ப வந்து ஐயா 125 ரூபா கொடுக்குறீங்களா? ஐயா வந்து இப்ப 125 ரூபா தானே சந்தையில வந்து பைத்தங்காய் கொடுக்குறாராம். ஆனா சந்தையில என்ன விலை விற்கணும்? நாங்கள் 125, 150. 150 ரூபா 25 ரூபா வச்சு விற்கணும். அப்படியா? 25 ரூபா வச்சுதான் விற்கணும். அப்ப வந்து பெரிய லெவலில் லாபம் இல்லாம ஒரு 25 ரூபா லாபம் வச்சு தான் இப்ப வந்து மரக்கறியில் விற்கிறோம்.
இப்போ இடையில வந்து கிலோ எல்லாம் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் வந்து இன்றைய சந்தையில் வரப்படி இன்றைக்கு நான் வந்து 1/4 கிலோ பச்சை மிளகாய் வந்து வேண்டினான். வேண்டைக்கு வந்து இன்றைக்கு 150 ரூபா 150 ரூபா போகுது எனக்கு 1/4 கிலோ 150 200 ரூபா போகுது 1/4 கிலோ. முதல் வந்து அப்படி இல்லை 100 கிராம் தான் அந்த விலை போனது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு மலிவு. ஏன்னா எல்லாரும் இதுக்கு வந்து ஆய வலிக்கணும் பச்சை மிளகாய் இல்லை மிளகரியா மேலே இந்த எனக்கு மணி எல்லாருமே வந்து இப்போ வச்சிருக்கிறபடியா எல்லாம் மலிஞ்சிட்டு மேடம் பல கைக்காக ரொட்டி கைக்காரன்ட்டு எல்லாருக்கும் ஜாதியாக வருது. அப்போ எல்லா பரணி மிருசுவேல் மட்டுவேல் அங்கே எல்லா இடமும் இருந்து மரக்கரையில் வரைக்கும் வந்து இப்போ தோட்டஞ்சீரா இடத்துல இருந்து வரைக்கும் வந்து மலிஞ்சிடும். இப்போ தம்புள்ளைக்கு வந்து இறக்கினா தான் விலை கூட. இனி கோயிலை பிடிக்கிறோம் பங்குனி புறம் பங்குனி பிறகு இதான் வைக்கும் அதுக்குள்ள முந்தி வச்சு வைக்க வரதா இருப்போம். அப்போ இந்த புற வார வீட்டுக்கு வந்து வாய்க்கும். அப்போ இது வந்து இப்போ எத்தனை நாள் ஆய வலிக்கிட்டு இப்போ ஒரு 15 வரும். இது எத்தனை நாளைக்கு ஒரு 1000 நீங்கள் பைத்தங்க ஒன்றோட ஒரு நாளைக்கு. இப்போ நேற்று ஆஞ்சிட்டீங்களோ இல்லை இன்றைக்கு காஞ்சிட்டீங்க? இன்றைக்கு காஞ்சாச்சு. இனி நாளைக்கு நாளண்டைக்கு தான் நீங்கள். அப்போ இன்றைக்கு வந்து பைத்தங்க வந்து ஆஞ்சிட்டாராம். அது வந்து இனி நாளைக்கு ஆயிரம் இல்லை நாளண்டைக்கு அதாவது ஒன்றோட ஒரு நாளைக்கு தான் வந்து பைத்தங்க ஆயிரம். இன்றைக்கு அண்ணல எத்தனை கிலோ ஆஞ்சிருப்பீங்க பைத்தங்க? தம்பியாங்க கொண்டா இவ்வளோ எனக்கு இப்போ வளமையா நீங்கள் எத்தனை கிலோ ஆயிரம்? நீங்கள் 8 கிலோ 7 வருது. இப்போ நான் ஆரம்ப காட்டம் காய்க்க வலிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆரம்ப காட்டம் தானே வேட்ட மகன் தானே இன்றைக்கு வந்து பைத்தங்க வந்து ஆஞ்சிதான் அவரான் கொண்டு போறது. அவரானாம் கொண்டு போறதாம். இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து இப்போ 8-7 கிலோ தானாம் ஆஞ்சு வராம். அதுக்கு பிறகு தானாம் வந்து நிறைய வரும் பண்ண மாதிரி சொல்றாரு. இப்போ நார்மல் இப்போ 8-7 கிலோ வருது. இதுக்கு பிறகு எத்தனை கிலோ வரும் உங்கள்ட்ட எதிர்பார்ப்பு? 40-45 கிலோ 1000 கன நேரம் வேணுமே. சில நேரம் தொடர்ந்து ஆய வேண்டி வரும். இப்போ நீங்க ஆயக்க வந்து ஆயிரம். இப்போ அங்க 7 மணிக்கு கொண்டு வடக்கு மெரிசிவில்ல ஒருத்தர் வச்சிருக்காரு. அது வந்து சிவப்பு ஒரு ரோஸ் கலர் பைத்த ரோஸ் கலர் பைத்தங்க. அது வந்து அவர் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா தான் ஆயிரம். இப்படி நெருக்கம் இப்படி கணக்க வைக்கல ஒரு கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். இங்கே மாஞ்சி வேற இடத்த மாதிரி அது அங்க பாருங்க அங்க அந்த சைட்ல நிக்குது பாருங்க. அப்படியே நேர பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே அங்க நிக்குது. அதுலயும் வந்து பைத்தையல் நிக்குது. பார்த்தாலே தெரியும் பாருங்க. தென்னை நடுவுல நிக்குது. அங்காலையும் பைத்த இஞ்சாலையும் பைத்த வச்சுக்க. அதே சமயம் வாங்க தொடர்ந்து அங்கால தக்காளி தோட்டம் வச்சுக்காரு ஐயா. அங்கால போய் தக்காளி தோட்டத்தை இங்க என்ன மாதிரி இருக்கப்போ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நிக்கிற வந்து ஐயா தக்காளி தோட்டத்துக்காக நிக்கிறோம். பாருங்க எப்படி பழங்கள் காய்கள் காய்ச்சிருக்குன்னு சொல்லி தக்காளியை பாருங்க ஃபுல்லா வந்து கயிறு அடிச்சு ஐயா விட்டுருக்கார். ஐயா இது வந்து இப்ப இந்த தக்காளி வந்து வச்சு எவ்வளவு காலம் என்ன? இது இப்போ 1.5 மாதம் 2 மாதம் சரியா 2 மாதம் சரியா 2 மாதம். இப்ப இந்த தக்காளி வந்து வச்சு 2 மாதம். இப்ப எத்தனை நேரம் நீங்க அதுக்கு வந்து ஆஞ்சிட்டீங்க அறுவடை செய்தியா? இப்போ இப்ப பழக்கத்தவங்க இப்ப பழக்க தொடங்கு பழம் தான் கொடுக்கணும். காய் விற்கல பழம் தான் கொடுக்கணும். எங்க தம்புல கேத்துறோம் இல்ல ஊர் சந்தை அவே இல்ல. இப்ப மற்றாக்கள் மாதிரி இப்ப துருவா நீங்க தம்புல கணக்கு சிறிய அளவிலான இதுக்கு கிடாக்குது மகள்ல ஒன்றை கொடுத்தா அதை வந்து அப்படி எல்லாம் சேர்த்து வந்து தக்காளி ஒரு மலிஞ்சிட்ட மாதிரி சொல்லி எவ்வளவு போகுது? 20 ரூபா காய போகுது. பழம் 40 ரூபா 45 ரூபா. இப்போ வந்து தக்காளி பழம் வந்து 40 ரூபா 45 ரூபா போகுதாம். காய் வந்து 20 ரூபா தான் போகுதாம். இப்போ இப்படி காயல் இருக்குதானே இந்த பச்சை காயல் வந்து இப்படி இந்த காயல் வந்து 20 ரூபா தானே போகுதாம். பழமா இப்படி பழக்கிற காட்ட பழத்திருந்தா வந்து தக்காளி பழம் தெரியுதானே அந்த பழம் வந்து 40 ரூபா 45 ரூபா ஆகுதாம். இப்போ ஒரு கிழமைக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 80 ரூபா 90 ரூபா போனதுன்னு எல்லாருமே ஆய வலிக்கிட்டோன்னா தக்காளி இந்த விலை வந்து இறங்கிடும். விலையும் இறங்கிடும். கோயில் செலவும் இல்லை. கோயில் தேவையில்லை. கல்யாணம் வீட்டு செலவு அப்படியே செலவு வந்து கோயில் ஓடினா இப்ப நீ பங்குனி திங்கள் வேற போகுது. இனி மரக்கறி வந்து விலை விடுமாட்டா ஐயா சொல்றாரு. தோட்டார் எல்லாரும் பங்குனியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பக்கங்கள் அதில் எல்லாம் எரிஞ்சுவோம். அங்க தண்ணி என்ன அங்க சரி வர உப்பு தண்ணி அதெல்லாம் சரி வர அந்த மேரியில நான் வச்சுக்கணும். அந்த மேரி தண்ணியில இது கொண்டு ஆக்கள் மாறணும். எங்க தண்ணி பழதா எங்க தண்ணி குடி தண்ணி துறாவு வந்து பழதா எங்க கிணறு மாதிரி குடி தண்ணி ஏன்னா துறாவு தண்ணி வந்து குடி தண்ணி மாதிரி தான். நம்ம துறவு வந்து அதுல இருக்கு ஏற்கனவே பார்த்துருப்பியல். மீண்டும் முறக்கா வந்து காட்டுவான் துறவு வந்து அந்த துறவுல இருந்தா போய் வந்துருக்கீங்க. இது வந்து நல்ல தண்ணி. இங்க இருக்கிற இப்ப ஐயா தோட்டஞ்சீர் இடம் வந்து நல்ல தண்ணி இருக்கிற இடம் மறுபடியா பிரச்சனை இல்லை. இப்ப இதுன்ற ஆரம்ப படிநிலையா நீங்க சொல்ல மாட்டீங்க தக்காளி ஆரம்பம் எப்படி வைக்கிறது என்ன மாதிரி என்று சொல்லி மேடை போடணும். நாத்து மேடை போடணும். உயர்வாத்தியோ தாழ்வாத்தியோ? உயர்வாதி இப்படி சின்னனா போடணும். போட்டு அதுக்காக விதையா தூவி எரி போடணும். வீவனம் போடணும். நல்லா கிளறி போட்டு அதுக்கு விதையா தூவி கணக்கா கும்பலாந்து வாங்கல இதை புடுங்கிதான் இருக்கும். புடுங்கிதான் மீந்து வைக்கும். வச்சு புடுங்கி வச்சு குழா ஊத்தணும். வாடாத வடி விழாது.
குளவுத்தாடி வாடி முறிஞ்சு விழுந்து வாடி வெயிலுக்கு வந்து சுட்டுக்கிட்டு போய் ஆக்கினேன் இந்த குளிய கண்டா படிவா வரும். இப்ப இது இப்ப கண்டா புடிங்கி வச்சு எத்தனை நாள்ல வந்து இது பூக்க வலிக்கிடும் தக்காளி? இது ஒரு மாஞ்சல். தக்காளி வந்து இப்ப ஐயா சொல்ற வந்து கண்டா இப்ப நாத்து மடையில போட்டு நாங்க வந்து புடுங்கி இப்படி பாத்திக்க வைக்க வந்து அது வந்து சரியா ஒரு மாஞ்சலுமா இப்ப நீங்க வந்து இப்ப நாங்க வந்து இப்ப இதை நாங்க வீட்டை இப்படி ஒரு கண்டா கொண்டே வச்சா அது வந்து இப்ப ஒரு பேக்கெட்ல வைக்க வந்து அது இந்த காய் இந்த மாதிரி முளதுரன் எப்படி இருக்கு? இதே மாதிரி இல்ல பெருசா வரா இது போல பெருசா நிலத்துல வைக்கிற மாதிரி வராது. இது செய்காய் போடும் தானே. அது நாங்கள் சும்மா கைக்கு எடுக்கிற பின்ன போட்டு இப்படி வைக்கிறோம். வேரோட்டம் இருக்கு. பேக்கெட்டுக்குள்ள மட்டும் தான் ஓட போகுது. இது அடங்கலம் எல்லா இடத்துலயும் ஓடுது. செய்காய் அடங்கலம் பிறகு தானே மிஷினால ஒரு இல்ல சாரம். எத்தனை நாளைக்கு இருக்கா நீங்க சாறு வியல்? இது எனி சாறு இல்ல. இப்ப முதல்ல எத்தனை நேரம் சாறு இருப்பியா? ஒருக்கா தான் சாருனீங்க. இப்ப முதல் வந்து ஐயா சொல்றாரு வந்து ஒரே ஒரு கதான் சாருன்னு. சில பேர் வந்து 2-3 நேரமும் சாறு இருக்கு. சாரி தடி வந்து இந்த கட்ட வண்டி கைத்தோடி கட்ட வண்டி அந்த கயிறு இல்லையா விழுந்துவோம் மரம் முறிஞ்சு. இங்க பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு தெரியும். இதுக்கு எல்லாம் வந்து கட்டா விட்டு இந்த கயிறுகள் வந்து வாழை தான் கட்டி இருக்கிறீங்களோ? நிலத்துல படுத்துரும். கட்டாட்டி நிலத்துல படுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா அதுல பாருங்க கொஞ்சம் பாருங்க இதுல எல்லாம் முறிஞ்சிடாது. இது வந்து கணத்தோன்னு மேலே வந்து கட்டணும். மேல் கயித்துல கட்டினாதான் நிமிந்து நிக்கும். இல்லைன்னு சொன்னா இப்படி வந்து முறிஞ்சு விழுந்துரும். பாருங்க இப்படி முறிஞ்சிட்டாக்குன்னு சொல்லி அதோட விடட்டியா பாருங்க அப்படியே சுத்தி உள்ளுக்கா பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். இப்படி வந்து நல்ல இதா வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி தக்காளி வந்து எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். சொல்ல வார்த்தையில இல்லை. அப்படித்தான் வந்து காயல் இருக்குது. பாருங்க கொஞ்சம் அப்படியே இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஃபுல்லா வந்து தக்காளி வந்து இன்னும் வந்து அறுவடை வந்து செய்யலையா ஐயா வந்து இப்படி கட்டணுமா? பாருங்க இங்க இதுல எல்லாம் வந்து இப்படி கட்டணும் ஐயா சொல்றாரு. இப்படி கட்டினா வந்து விழாதான். இப்படி கட்டினா வந்து விழாதான். பாருங்க இல்லையான்னு சொன்னா இது வந்து பாறை விழுந்துருவேன். இந்த பாறை மரம் சளியுமா பாருங்க அதுல வந்து பாறை மரணும்னா சளிஞ்சிட்டாக்கு. பாருங்க பாக்க கைத்தி அறுத்து போடுது. இங்க இதுல பாருங்க கொஞ்சம் கயிறு அறந்துட்டாக்கு. இதுதான் ஐயா வந்து சொல்றாரு. இப்ப இது வந்து அந்த மேல காட்டி கிடந்தது பாறை மரணும்னா வந்து கயிறு வந்து அறுத்து போடுது. வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க ஐயாண்ட பைத்தங்காய் தோட்டத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இவர்தான் இந்த தோட்டம் பாருங்க. இந்த பைத்தங்காய் தோட்டத்தில் வந்து இப்போதான் வந்து பிஞ்சுகள் வந்து ஆரம்பம் பிடிச்சிருக்குது. பெரும்பாலும் வந்து பார்க்கலாம் இருக்குது. இப்போதான் பூக்களை பாருங்க. இப்போதான் வந்து பிஞ்சு பாருங்க. சின்ன பிஞ்சுகள் வந்து இப்போதான் பிடிச்சி கிடாக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க இங்கே இதுலாம் அப்படித்தான் சின்ன பிஞ்சுகள் இப்போ பிடிச்சிருக்கு. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு 7 கிலோ மட்டும் நம்ம வந்து ஆஞ்சன்னு சொல்லினா. அதே சமயம் இஞ்சால பாருங்க அதுக்கு பக்கத்துல இஞ்சாலையும் பாருங்க இஞ்சான தக்காளி வந்து வச்சிருக்கிற சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால வந்து இதான் துறவு. இது வந்து குடி தண்ணி என்று ஐயா சொன்னவர். துறவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து இது முதல் காணொலியிலையும் ஐயா அந்த தோட்டத்தை வந்து நான் காட்டியிருப்பேன். இப்போ வந்து காட்டுறேன் துறவு. இதான் வந்து அந்த ஐயாண்ட துறவு. அவர் சொன்னவர் இதை வந்து எந்த நேரம் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தலாமா பாருங்க. குரங்குக்கு வந்து என்ன எல்லாம் செய்திருக்கணும்னு சொல்லி குரங்காவலுக்கு டின்னுகள் வந்து பியர் டின்னுகளை வந்து கட்டி இது வந்து கயிறு மாதிரி கட்டியிருக்கேன். இழுக்க அடிக்குமே சத்தம் கேட்குமே. பாருங்க அந்த சத்தத்தை வந்து இதால இழுக்கிறாரு. பாருங்க எப்படி சத்தம் கேட்க. இது சத்தம் கேட்டா ஆக்கள் வார மாதிரி அதுக்கான அந்த சத்தத்துல ஓடிடுமே. ஆக்கள் இருக்கணும் ஓடிடுமே. இப்ப அவர் வந்து இப்ப ஓய்வு எடுக்கிற இடத்துல வந்து இந்த கயிறு வந்து போகுதாம். அந்த கயிறை வந்து இப்போ படுத்து கிடக்கிற இடத்துல வந்து அப்படியே பிடிச்சி இழுத்தாலாம். அப்படியே சத்தத்துக்கு வந்து குரங்கு வந்து போவிடுமா. அப்போ அதனால தான் வந்து இந்த பியட்டின் போத்தல்லாம் வந்து கட்டியிருக்கிறார். அந்த கயிறு வந்து அவர் படுத்துருக்கிற இடத்து தான் போகுது. இங்கே பாருங்க இதுலேயும் வந்து பாருங்க பைத்தங்க பிஞ்சு. இது வந்து ஒரு குறைந்த செலவில் அதிக லாபம் தர பயிரேண்ணா. பைத்தங்க செலவு குறை வேணா. இங்கே இதுல நிற்கிது அந்த ரோஸ் கலர் பைத்தங்க. இதுதான் இதே என்ன விதேக்கம் 1-2 மாறுபட்டு வாரதோ இல்ல? இது விலை கூடவோ பச்சையை விட? எல்லாம் ஒரே விலை தான். சும்மா வடிவுக்காண்டி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வடிவுக்காண்டி தானே. சும்மா வெள்ளி அப்படின்னு கலந்து கிடைக்கிற வடிவா இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இதுன்றதா. இது வந்து இப்ப நீங்க ஒரு 10,000 வந்து செலவழிச்சிங்கன்னு சொன்னா ஐயா உங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 10,000 தேவையில்லை.
நேரம் 7,000 5,000 காணும் ஆ. விலை உள்ள நேரம் என்றால் அதிகபட்சம் வியாபாரம் மிச்சம் வரும். இப்போ நீங்கள் 10,000 செலவழிச்சா அதிக விலை விற்க வந்து உங்களுக்கு ஒரு 50,000 லாபம் கிடைக்கும். 30-35 வரும். 30-35 வரும். இப்போ விலை இப்போ வந்து விலை குறைஞ்ச டைமண்ட் வழியா இப்போ எவ்வளோ வரும்? இப்போ குறைவு தான். அது காய்க்கல ஒன்றும் தோந்து அதுதாங்க எவ்வளவு அநேக காய்ச்சோ அவ்வளோ கிளம்பி வரும். அவ்வளோ லாபம் வரும். இல்லைன்னா நட்டம் தான். இனி நட்டம் வராது. நட்டம் வந்து இல்லை இப்போ லாபம் குறைவாக இருக்கு. லாபம் 50,000 பாடுறத இப்போ ஒரு 20,000 25,000 ரூபா வரும். அவ்வளோ அந்த இந்த விலையான நேரங்கள் என்றால் டவுலுக்கிடவும் வரும். டவுல் லாபம் வரும். இப்போ வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சமயம் அங்கே முதல் தோட்டம் அதுக்கு வந்து அவர்கிட்ட பைத்தங்காய் தோட்டம் தான். இதுக்கு வந்து அவர்கிட்ட தான். இது வந்து அதை விட கொஞ்சம் வேலைக்கு வச்சது. இதில் தான் முதல் ஆய வலிக்கிட்டீங்களோ? இப்போ இதில் வந்து எத்தனை நேரம் மாஞ்சிட்டீங்க இந்த பைத்தங்காய்? அரை மாதத்துக்கு மேலே ஆச்சு. நாளைக்கு இது நாளைக்கு ஆகணுமா? அந்த தோட்டம் வந்து 4 காயிறதா? இந்த பட்டம் தான் ஆகும். இங்கே பாருங்க அப்படியே வந்து ஐயா வந்து பிடிச்சி காட்டுற பாருங்க அப்படின்றது. இது வந்து நல்ல பெருசாக வந்துட்டு பைத்த பிஞ்சில் இது வந்து முத்திட்டு பைத்தங்க பார்த்தீங்கன்னால தெரியும். அப்படி பெருசாக வந்துடுச்சு. இது வந்து நாளைக்கு 1000 இல்லைன்னா முத்திடும். கட்டாயம் வாஞ்சி ஆகணும். ஆயாட்டி முத்திடும். ஆயாட்டி இந்த நாஞ்சி மாட்டு வைக்க வேண்டிய மாட்டுக்கு வைக்க வேண்டிய துபாய் பூசணிக்கா மாட்டுக்கு வைக்கிற மாதிரி இந்த பருவத்துக்கு அந்த ஆகும். மகட்டு வாஞ்சதான் இந்த இதுல இப்ப ஐயா காட்டுற பருவத்துல வச்சு நாளைக்கு விற்கலாம். இது நாளைக்கு கொண்டு வந்தா நாளை விளையாட்டு பழுத்துப்போம். கொட்டை வலிக்கிட்டு இதுல 2 நாளைக்கு கிடாக்கு. அந்த பிஞ்சு தரவில்ல ஆஞ்சா வந்து 2 நாளைக்கு கிடாக்குமா பைத்தாங்க. இல்லையான்னு சொன்னா வந்து பழுத்துடுமா. இப்ப அந்த பாடிப்போமே பாடி வந்து இப்போ அதை ஒன்றுக்கும் பிரியோசனம் இல்லாமல் போடும். இப்போ இதில் பாருங்க இதெல்லாம் இப்போ பிஞ்சு பிடிக்கணும். இது வந்து சின்ன இப்போ இதான் வந்து பிஞ்சு பாருங்க அப்படி பச்சையாக இருக்குன்னு சொல்லி சரியான பச்சையாக இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக வந்து இதுவும் வந்து ஐயாண்டு தான் தோட்டம் பாருங்க. இதுவும் எல்லாம் வந்து கூட பைத்த தான். இதுக்கு வந்து பைத்த வேறு ஏதாவது வச்சிருக்கீங்களா இதுக்கு பயிர்கள்? கூடு பயிர் அப்படி ஒன்றும் இல்லை பாருங்க. தோட்டத்துக்கு இடையில வந்து தென்னையல் வந்து வச்சிருக்காருங்க. அதில் தென்னை நிற்கிது பாருங்க. செவ்வில் தென்னை நிற்கிது. இப்போ வந்து தென்னையல் வந்து இப்போ நோயல் வருது, அதிக நோய் தாக்கங்கள் வருது. ஐயாண்ட தோட்டத்தை சுற்றியும் தென்னை நிற்கிது. அது ஃபுல்லாக வந்து நோய் தாக்கம் வந்துட்டு வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிற வந்து இது வந்து வரணி குடம்பியா வரணி குடம்பியில் நிற்கிறோம். இப்போ வந்து ஐயா வந்து இது வந்து வேறு காணொலியை வந்து நீங்கள் முதல் முறைக்கா பார்த்துருப்பீர்கள். இப்போ 2-3 இது 3ஆம் தரம் போடுறேன். வேறு வந்து வரணி குடம்பியில் வந்து குரங்குவால் பைத்தை வந்து வச்சிருக்கிறார். இப்போ அதான் வந்து அதே சமயம் வந்து அங்கே வந்து கௌப்பியும் வச்சிருக்கார். வாங்க தொடர்ந்து அண்ணையோட போய் கேட்போம். வணக்கம் அண்ணன். வணக்கம். இப்போ இது நீங்கள் இந்த குரங்குவால் பைத்தை வச்சு எவ்வளோ காலம்? 1.5 மாதம். எத்தனை மாதத்துல இது வந்து காய்க்க வலிக்கிட்டது? 55 நாள் அப்படியே காய்க்கு. 55 நாளா காய்க்க வலிக்கிட்டது. 55 நாளா காய்க்க வலிக்கிட்டு. இது இப்போ எத்தனையாவது ஆச்சல் ஆஞ்சிட்டியல்? 3வது ஆச்சல் ஆஞ்சிட்டு. 3வது ஆச்சல் ஆஞ்சிட்டியல். இப்போ பாருங்க அங்கே பிஞ்சுல எங்கே இருக்கோ? பிஞ்சு பிடிச்ச இப்பான ஆரம்பம் குறைவாக தான் இருக்குங்க. இப்பான ஆரம்பம். ஆனால் ஆரம்பத்தில் இதே என்ன நோய் என்ன வந்திருக்கு புதுசா? ஒரு மஞ்சள் குருத்து நோய். மழை தொடர்ந்து மழை பெய்தா தொடர்ந்து மழை பெய்தா அப்படி ஒரு நோய் வரும். மஞ்சள் இதுக்கு என்ன மருந்து? ஒதுக்கு மருந்து இல்லை தம்பி. மருந்து இல்ல. ஒதுக்கு மருந்து இப்படி ஏண்டா அது காய்க்க குறை. இப்படி என்ன கையை விட வேண்டியா? கையை விட தேவையில்லை. காய்க்கும் கொஞ்சம் குறைச்சி காய்க்கும். 1 கிலோ காய்க்கிற இடத்த 1/2 கிலோ தான் காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னது கேட்டிருப்பியல். இப்போ 1 கிலோ காய்க்கிற இடத்துல வந்து 1/2 கிலோ தானா காய்க்குமா. பாருங்க அலம்பல் குத்தி வந்து ஐயா வந்து இஞ்சால வந்து பாருங்க குரங்குவால் பைத்தை வந்து வச்சிருக்கிறோம். நீங்கள் வளமையா வந்து பெரிய லெவலில் இல்லை செய்யறீங்க. காப்பி வச்சபடியா தோட்டத்தை குறைச்சி போட்டு ஐயா வந்து இந்த வருஷம் வந்து காப்பி வந்து செய்தபடியா வந்து இது குரங்குவால் பைத்தை வந்து செய்யற வந்து குறைச்சிட்டாராம். இப்போ இதான் வந்து ஐயா இந்த காப்பி பாருங்க இதுலயும் வச்சுக்கிறேன். இது ஃபுல்லா வந்து காப்பி தான். ஏன் இந்த முறை காப்பியில இருக்கிறாங்க நீங்கள்? காப்பி முழுமையாக தரையில் செய்ய எனக்கு தனியாக 2 செய்யலாம். அப்போ அதனால காப்பியை கொஞ்சம் கூடுதலாக வச்சேன். காப்பி இல்லாமல் தானே. காப்பி இல்லாமல் தான். காப்பி என்ன விலை போகுது? கிலோ 700 ரூபா போகுது. 700 ரூபாய்க்கு எடுப்பினோம். எத்தனை நாளைக்கு ஒரு அதுக்கு வந்து 1000 நீங்கள் காப்பி? இது 1000 தொடங்கினா தம்பி 3 நாளைக்கு ஒரு காலை ஆஞ்சு இருக்கிறேன். இப்போ 1000 வலிக்கிட்டீங்களோ? இப்போ எத்தனை தடவை ஆஞ்சு முடியுது. பாருங்க கொஞ்சம் வந்து காப்பி வந்து ஐயா வந்து 3 நாளைக்கு ஒருக்கா வந்து ஆகலாமா. இப்போ இதான் வந்து காப்பி பாருங்க. இது வந்து ஆஞ்சு நீ உடைச்சு திருப்பி உடைச்சது தான் கொடுக்கணும். உடைச்சது தாங்க 700 ரூபா கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்குறீங்க? 700 ரூபாய். 700 ரூபா கொடுக்குறீங்க. 750 அப்படி 750 அப்படி விற்கணும். பாருங்க இது சுற்றி முற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஐயன்டா. நீங்கள் அதில் இந்த காணிக்குள்ள குத்தகை எடுத்து செய்கிறீங்களோ இல்லை சொந்த தர? குத்தகைக்கு. எவ்வளோ காலமா இது வந்து இந்த காணிக்கு? தம்பி ஒரு 95-100 வருஷம் ஆகுது. அப்பாண்டி அப்பா அவையில் அப்படியே தொடர்ந்து குத்தகை தொடர்ந்து குத்தகை மட்டும் கொடுத்தோன்ட்டு.
எத்தனை வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு? இல்லை வருஷம் வைக்கிறேன். வருஷம் புதுப்பிக்கிறேன். புதுப்பிக்கிறேன். வருஷம் வந்து புதுப்பிச்சு ஒரு குத்த தரைக்கான் செய்யணும். இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு பைத்த வைக்க முன்னுக்கு வேறு என்ன முதல் வச்சிருந்தேன் நீங்கள் பயிர்? முதலும் பைத்த தான் நம்ம இஞ்சாலி எல்லாம் கூடுதலாக மேரியில் கணக்காக வச்சிருந்தேன். இந்த தரையெல்லாம் பைத்த வச்சிருந்தேன். பைத்த வச்சிருந்தேன். இப்போ அது பிடிங்கி போட்டு தான் பார்த்தேன் காப்பியை. அவங்க காப்பியா 5 ரூபாய்க்கில் வச்சுக்கிட்டு உரப்பையில் போட்டிருக்கு கௌப்பியா. பாருங்க ஐயா வந்து கௌப்பியாஞ்சி வந்து உரப்பையில் போட்டிருக்கிறாராம். இப்போ அதான் பார்க்குறீங்க பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க இது ஃபுல்லாக வந்து கௌப்பி தான். பாருங்கோ ஃபுல்லாக வந்து உரப்பையில் ஆஞ்சு கௌப்பி வந்து போட்டிருக்காரு ஐயா. ஒரு நாளுமே இது எத்தனை மணித்தியாலும் செல்லும் இது ஃபுல்லாக ஆஞ்சு முடிக்க? ஆஞ்சு முடிய தம்பி ஒரு 3 மணித்தியாலத்துக்கு 3 மணித்தியாலம் தேவை. ஃபுல்லிடம் மூடையாக்கு ஒரு மூடியாக 3 மணித்தியாலம் வேணும். 3 நாளைக்கு ஒருக்கா ஆகணும். 3 மணித்தியாலம் வேணுமா? 3 மணித்தியாலம் வேணுமா? ஐயா வந்து இது ஃபுல்லாக வந்து கௌப்பி ஆஞ்சு முடிக்கிறாருக்கு. பாருங்கோ இது வந்து சின்ன கொட்டில் மாதிரி போட்டிருக்காரு. என்ன குரங்கு காவலோ? அதுக்காண்ட தான் இதில் போட்டது. குரங்கு கூட குரங்கு செட்டியான 2-3 நாள் கடும் தெரியாம கட்டுப்படுத்த நான் நின்றுட்டா கட்டுப்படுத்தா நான் வீட்டை போய் சாப்பிட கொள்ளாண்டா அப்படின்னு முழுக்க முறிச்சு போடும். இந்த ஆலம்பல் எல்லாம் திளைச்சு போடும். அதுக்குள்ள இப்ப கவுப்பி தான் கவுப்பியண்டா கனசூரத்துல இருந்து வருங்கள் குரங்குகள். கவுப்பிக்கு இங்க நியாயமான தூரத்துல இருந்து வருங்கள் தேடி வருங்கள். அதுக்காக அவங்க நின்று கொள்றது. இப்ப கொஞ்சம் தலைவை சாப்பிட்டு திரும்பி வருவேன். வந்து வெயிலுக்குள்ள நின்று ஆயிலான்னு பிறகு பின்னேரம் ஒரு 3 மணி போல தொடங்குவார். பாத்தீங்கன்னா கவுப்பி வந்து இந்த கவுப்பிக்கு வந்து குரங்கு வந்து இந்த தேசத்துல இருந்தாலும் வந்து தேடி வருவான். இப்ப தேடி வர வழியா வந்து ஐயா வந்து இப்ப வீட்டை போய் இப்ப பக்கம் உடனே சாப்பிடுறோம் வரோம். இல்லைன்னா சாப்பாட்டை எடுத்து கொண்டு போயிருவேன். சாப்பாட்டை எடுத்து கொண்டு போயிருவோம். என்னன்னா அப்படியே கரைச்சல குரங்கால பிரச்சனை பாருங்க. குரங்கு தான் வந்து கரண்டும் இல்லாம பண்ணிச்சு. பார்த்தா இப்ப விவசாயிகளுக்கும் குரங்கு தான் பிரச்சனை. பெரும் பிரச்சனை. பெரிய பிரச்சனை குரங்கால இல்ல தம்பி இன்னும் கணக்கு பயிர்கள் அங்கால செய்யலாம். செய்தோடு விளத்தையில ஒரு சேர்த்த விட்டாலும் கூட போயிடலாம். அங்கால செய்யலாம் தம்பி. தண்ணி நிற்குது வட்டமும் கிடக்குது செய்யலாம். செய்து ஓட்டுனா அப்புறம் விடிஞ்சால் காலமே 6 மணில இருந்து பின்னேரம் 6 மணி வீட்டுக்கு கொண்டு தான் எனக்கு வர அந்த உதவியாலும் இல்லை. ஒரு இடம் ஒன்றும் போயிடலாம். பாத்தீங்கன்னா ஐயா சொல்றப்படாங்க இப்ப இதுக்கு வந்து குரங்கு பிரச்சனை வந்து ஒரு இடம் போயிடலாம். நல்ல இடத்துல ஒன்றுக்கும் போயிடலாம். தோட்டம் செய்தா இப்ப அதான் ஐயா வந்து சின்ன பெருசா செய்தா இதுக்கு தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலி என்ன நிறைவு செய்யும்.